ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரியல் வீடியோ எல்லாமே நம்ம தமிழில் தான் பேசி போட்டுட்ருக்குறோம். ஆனால் சில வீடியோ பார்த்தோம்னா அந்த ஆடியோ வந்து தமிழ் லாங்குவேஜில் இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜாக வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது மாறிடுது. அப்படி வந்து இங்கிலீஷில் லாங்குவேஜ் வந்து அது மாறும்போது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அந்த ஆடியோவை வந்து நம்ம பார்த்துட்ருக்கும்போது மேலே வந்து ரைட் சைடில் ஸ்டார் மாதிரிக்கு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது ஆடியோ ட்ராக்னு வரும். அந்த ஆடியோ ட்ராக்கில் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு வரும். அப்படி வரும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது மாறி இருக்குது. அதை நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அந்த தமிழ் லாங்குவேஜுக்கு மாறிடும். அப்போ ஆடியோ வந்து கேட்கும்போது தமிழ் லாங்குவேஜில் கேட்கும். இது எதனால் அது வந்து மாறுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி வர தெரியல. இது யூடியூப் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல தெரியல. அதனால் வந்து சிரமம் பார்க்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து மேலும் ஆதரவு கொடுக்கணும். அப்படி இந்த சேனல் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுல தான் நாங்களும் அந்த ஊக்கத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்துன்னா தயவு செய்து இந்த மாதிரிக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம சேனல். கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதியும் ஜெயந்தியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்து விருந்தாளுகிட்ட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கவும். அப்போ இந்துமதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் அவர் தான் இந்த மாதிரிக்கு பேசுகிறாருன்னா சுகுணாக்காவும் இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்களே, அதை நினைக்கும் போது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அதுவும் அவங்களுடைய ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜெயந்தி சொல்கிறாங்க, ஆமாம் சுகுணாக்கா எப்போவுமே அப்படி தான், அவங்க வந்து எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, அவங்க அடுத்த மனசு புண்படன்னு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜெயந்திக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணவும், என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறா அப்படிங்கும்போது இப்போ இந்துமதி வந்து சரிதாக்கா நீங்கள் பேசுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி அங்கே கிளம்புறாங்க. அடுத்து வந்து ஜெயந்தி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் இந்த மாதிரிக்கு ஒரு விபத்து நடந்து போச்சு அப்படிங்கவும், என்னடி சொல்லிட்டு இருக்கிற அவர் பக்கத்தில் இருந்தால் ஃபோனை கொடு அப்படிங்கும்போது உடனே ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசுறதுக்காக ஜெயந்தி போகவும் கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே திவாகர் வந்துருந்தாங்க. வந்ததுமே ஐயோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. உடனே திவாகர் வந்து சந்தேகப்படுறாங்க, அம்மா இப்போ நீ யார்கிட்ட பேசுகிற அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைங்க கேஸ்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும், சரி அப்படியே எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துரும் அப்படிங்கும்போது உடனே ஜெயந்தி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போ திவாகர் வந்து ஃபோனில் சந்தேகப்பட்டு அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா ஜெயந்தியோட ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் பேசுகிறாங்க. இதை கிட்டதுமே வந்து திவாகர் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஆமாம் நீ யாருக்கிட்ட ஃபோன் பண்ணுன கேஸ்காரங்க அப்படின்னு சொன்னேன், ஆனால் வந்து ஒரு ஆம்பளை குரலில் கேட்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜெயந்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்து அப்படி போய் பேசியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறதுக்காக போகும்போது உடனே வந்து இந்துமதி வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன பொண்டாட்டினா இப்படி நீங்கள் எப்போனாலும் நீங்கள் அடிச்சுட்டு போவீங்களா, உங்கள் மேலே மட்டும் இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா நீங்கள் உள்ளே தான் போக வேண்டியது இருக்கும், இன்னமேலே நீங்கள் அடிக்கிறதுக்காக கை ஓங்கணுன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுது அப்படிங்கவும், நீ இந்த வீட்டில் வேலைக்காரியாக வந்தவா உனக்கு இவ்வளோ திமுறை அப்படிங்கும்போது நான் ஒன்றும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாலாம் வரலை, என் பணத்தை வாங்குறதுக்காக தான் அங்கே இருந்துகிட்ருக்கிறேன், அந்த பணத்தை கூட கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு இந்துமதி சொல்லிட்டு போகவும் இது கேட்டதுமே திவாகரோட மொத்த கோவமும் இந்துமதி பக்கம் திரும்புது. அப்போது இந்த பணத்துக்காக தானே இப்படி இருக்கிறேன்னு சொன்னேன், அது உங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு தானே, உங்கள் அக்காவை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே தீபாவை தான் காட்டுறாங்க. அப்போ தீபாவுக்கு வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணவும், எங்கள் பாருமா வீட்டை வச்சு நீ வந்து கடன் கேட்டையில நான் வந்து ரூபா கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே தீபாவும் நம்பியிருந்தாங்க. இது எல்லாமே திவாகர் போட்ட பிளானாக தான் இருக்குது. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, பணம் தரீங்களா, அப்போ தரமாட்டேன்னு சொன்னீங்க இப்போ தாரன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் விசாரிச்சது பார்த்ததுல உன்னுடைய வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் நீ கேட்ட மாதிரிக்கு 20 லட்ச ரூபா தாரதுக்கு நான் சம்மதிச்சிட்டேன், நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தீபாவும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீபா வந்து சந்தோஷமாக கிளம்பவும் அப்போ அங்கே செல்வி வராங்க. எங்கே தீபாவுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ தீபாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒருத்தங்க காரில் வந்து நிற்கிறாங்க. என்னது யாரெல்லாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்விக்கு சந்தேகம் வரும். இப்போ தீபா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் என் வீட்டை வச்சு நான் 20 லட்ச ரூபா பணம் வாங்க போகிறேன், அதுக்காக தான் நான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன், எப்பவும் இந்துமதி கையேந்து நிப்பான்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருந்தாளா, ஆனால் அது நடக்கவே நடக்காது, என் கல்யாணத்துக்கு நானே ரூபாயை ரெடி பண்ணிட்டேன், அதை வாங்குறதுக்காக தான் போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ வந்து செல்வி வந்து தடுக்கிறாங்க. அக்கா நான் சொல்கிறது கேளு, இவங்க மேலே இந்த மாதிரி டவுட்டாக இருக்குது, அதனால நீ போகாத, வேணா யாரையாவது அழைச்சிட்டு போ அப்படிங்கும்போது எனக்கு யாருடைய தயவும் தேவை கிடையாது, என் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அவங்க கூட காரில் ஏறி போகவும் இங்கே பார்த்தோம்னா அவங்களுக்கு சந்தேகம் வருது. செல்விக்கு உடனே வந்து இந்துமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு தீபா அக்கா வந்து அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க
போகிறாங்க பணம் வாங்குறதுக்காக அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க இந்துமதி வந்து சொல்கிறாங்க, ஏன் அப்படிலாம் இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தான் 10 லட்ச ரூபா பணத்துக்காக தானே அந்த வீட்டில் இருக்கிற, அப்படி இருக்கும்போது தீபாக்கா ஏன் அப்படி பண்ணுறா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கும் தீபாக்காவுக்கும் வந்து சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நாங்கள் வந்து அவங்க மறு வீட்டுக்கு வந்திருக்கும் போது அதனால தான் கோவத்தில் இந்த மாதிரிலாம் செய்கிறேன் அப்படிங்கும்போது, சரி நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு இந்துமதி சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா திவாகர்கிட்ட அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு அந்த பொண்ணை அங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அப்படிங்கும்போது அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் இந்த மாதிரிக்கு மருந்து கலந்து கொடுத்ததுமே அவள் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுவா. தூங்கினதுக்கப்புறமா நீ வந்து ரூமுக்குள்ளே போய் நீ வந்து கதவை அடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வரவழைச்சிரு அப்படின்னு சொல்லவும், இதுதான் என்னுடைய பிளான் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரூமுக்கு வந்துருந்தாங்க தீபா. உடனே வந்து உட்காரமா அப்படிங்கும்போது, எனக்கு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கும்போது, என்னம்மா இப்போ தான் வந்திருக்கிற, எல்லா ஃபார்மாலிட்டிலாம் முடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே தீபாவும் சரி அப்படிங்கிறாங்க. பணம் கிடைக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா இந்துமதி வந்து ஆட்டோலேருந்து அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அக்கா ஏதாவது சிக்கலில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தீபாவுக்கு குடிக்கிறதுக்காக அந்த கூல்ட்ரிங்க்ஸில் மருந்தை கலந்து அவங்க கொடுக்கவும், தீபாவும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வாங்கி குடிச்சிருந்தாங்க. குடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே வந்து அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்து தூங்கிடவும், உடனே வந்து அவர் பார்த்தோம்னா திவாகருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே செஞ்சுட்டேன், அந்த பொண்ணும் தூங்கிட்டேன் அப்படிங்கும்போது நானும் இதே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் தப்பான வேலையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லவும் அவங்களும் உடனே அங்கேருந்து கிளம்பி வராங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா இந்துமதி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே தன்னுடைய அக்கா எந்த ரூமில் இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து செக் பண்ணவும், ஆனாலும் நம்ம கருணாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்துமதி வந்து கருணாவுக்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேலையாக இருக்கிறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் கேட்காத நீ உடனே வா அப்படின்னு சொல்லவும், உடனே கருணாவும் ஆமாம் எதனால கேட்டால் சொல்ல மாட்டா, உடனே வான்னு சொல்லிடுவா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு கருணாவும் பார்த்தோம்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே இந்துமதி எங்கே இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரிக்கு தீபாக்கா பணத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கிறான், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, எந்த ரூமில் இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா கருணாவும் அவங்க இந்துமதி வந்து தீபாவை ஒவ்வொரு ரூமாக வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா தீபா இருக்கிற ரூமுக்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க கதவு தட்டவும், உடனே வந்து அந்த ஆள் உள்ளே இருக்கிறாருல அவர் பார்த்தோம்னா போலீஸ்காரங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதவு திறக்கிறாங்க. திறந்து பார்க்கும்போது அவங்க இந்துமதியும் அவங்க கருணாவும் வந்து நிற்கிறாங்க. அப்போ உடனே வந்து இந்துமதி அவங்க பார்க்குறாங்க, கட்டில் தீபா வந்து அப்படி தூங்கின மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து அவங்க ஓடோடி வராங்க. இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆள் பார்த்தோம்னா, நீங்கள் 2 பேரும் யாரும் ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்துட்டு அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி பார்த்தோம்னா அவரை பலார்னு அறையிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து போலீஸ்காரங்களும் வந்துருந்தாங்க. உடனே இந்துமதிகிட்ட அக்கா அக்கான்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்துமதி வந்து தூக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு கருணா பார்த்தோம்னா அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி இப்படி அழைச்சிட்டு வந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்துமதி வந்து தீபாவை போட்டு அவங்க கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அக்கா நீ எந்திரிக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கவும் அவங்க வந்து தூக்கத்தில் இருக்கவும் தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. இப்போ தீபாவும் கண் முடிச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்துமதியும் கருணாவும் இருக்கிறாங்க. உடனே நீ எதுக்காக அங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க. உடனே அந்த ஆளை வந்து பிடிச்சி வச்சிருக்கிறாங்க கருணா. அப்போ அவங்க வந்ததுமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு இந்த பொண்ணை ஏமாற்றி அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா திவாகரை தான் காட்டுறாங்க. இதெல்லாம் செஞ்சது திவாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.